திருவள்ளூர் நகராட்சி கூட்டரங்கில் முதலமைச்சரின் புகைப்படம் வைப்பதில் தவக சட்டமன்ற உறுப்பினர்களுடன் திமுக நகரமன்ற உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. திருவள்ளூர் நகராட்சியில் நகரமன்ற தலைவர் உதயமலர் பாண்டியன் தலைமையில் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. நகரமன்ற கூட்டரங்கில் முதல்வர் விஜயின் படத்தை வைக்க கோரி திருவள்ளூர் எம்எல்ஏ அருண்குமார், பூந்தமல்லி எம்எல்ஏ பிரகாசம் ஆகியோர் நகரமன்ற கூட்டத்திற்குள் நுழைந்து முதல்வர் விஜயின் படத்தை மாட்ட வேண்டும் என கூறிய நிலையில் அதற்கு திமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது யாரை கேட்டு உள்ளே வந்தீர்கள், எப்படி நீங்கள் புகைப்படம் வைப்பீர்கள் என கேட்டு சட்டமன்ற உறுப்பினர்களுடன் நகரமன்ற உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து நகரமன்ற தலைவர் சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்து எப்படி நீங்கள் உள்ளே வருவீர்கள், யாரை கேட்டு உள்ளே வந்தீர்கள் என சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்து கேள்வி எழுப்பிய நிலையில் நியாயமாக முதலமைச்சரின் படத்தை நீங்கள்தான் வைக்க வேண்டும், இன்னும் வைக்காததால் நாங்கள் வந்துள்ளோம் என பதிலளித்தனர். 20க்கும் மேற்பட்ட திமுக கவுன்சிலர்கள் 2 சட்டமன்ற உறுப்பினர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் தீர்மானம் ஏற்றி தாருங்கள், நாங்கள் படத்தை வைத்துவிட்டு செல்கிறோம், அதுவரை செல்ல மாட்டோம் என நகரமன்ற தலைவரின் இருக்கைக்கு முன்னால் 2 இருக்கைகளை போட்டு அமர்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் இதனை அறிந்த தமிழக வெற்றிக் கழக கட்சியினர் வெளியே காவல்துறையினர் அவர்களை உள்ளே விடாததால் கடும் கூச்சலிட்டு வாக்குவாதங்களில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கூட்டத்தின் இறுதியில் தீர்மானம் நிறைவேற்றி முதலமைச்சரின் படத்தை வைப்போம் என தெரிவித்திருந்த நிலையில் சுமார் 2 மணி நேரமாக பேச்சுவார்த்தை நடத்தியும் தீர்வு எட்டப்படாத நிலையில் கூட்டம் முடிந்த நிலையிலும் பேச்சுவார்த்தை தொடர்ந்தது. அனைவரும் ஒன்று கூடி கலந்தாலோசித்து தீர்மானம் நிறைவேற்றி முதல்வரின் படம் வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. வாக்குவாதத்தின் போது திமுக நகரமன்ற உறுப்பினர் மேசையை அடித்து உங்களால் கடைசி வரை புகைப்படத்தை வைக்க முடியாது எனவும் கூச்சலில் ஈடுபட்டனர். கூட்டத்திற்கு வந்த பெண் திமுக நகரமன்ற உறுப்பினரை கூட்ட நெரிசலில் உள்ளே வர முயன்றவரை தமிழக வெற்றிக் கழகத்தினர் தள்ளிவிட்டதாக காவல்துறையினரிடமும் கட்சியினரிடம் பெண் திமுக கவுன்சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் அடுத்த கூட்டத்தொடரில் தீர்மானம் நிறைவேற்றி புகைப்படம் வைக்க பூந்தமல்லியோட எம்எல்ஏவும் திருவள்ளூர் தொகுதி எம்எல்ஏவும் வந்தாங்க. இன்னைக்கு அவங்க தலைவரோட போட்டோவை நகரமன்றத்தில் வைக்கணும்னு வந்தவங்க என்கிட்ட, நான் இந்த திருவள்ளூர் நகரமன்ற தலைவர், என்கிட்ட அவங்க எந்த பர்மிஷனுமே கேட்காம நேர கூட்டத்துக்குள்ள போட்டோ எடுத்து வச்சுட்டு நான் இந்த போட்டோ வச்சு ஒரே பிரச்சனை. எங்க கவுன்சிலர் 1வது வார்டு கவுன்சிலர் அவங்க வந்தப்போ அவங்களோட பசங்க வெளியே இருந்தவங்க டிவிகே கட்சிக்காருங்க அவங்களாம் பிடிச்சி உள்ள தள்ளுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி பண்றாங்களேன்னு நாங்க அவங்க எம்எல்ஏ சொல்றோம், அவர் என்னையும் தான் பிடிச்சி தள்ளுறாங்கம்மான்னு சொல்றாரு. இதெல்லாம் என்ன சார் இது? நாங்க நகராட்சியில இருக்கோம், நாங்க எங்க கவுன்சிலர்ஸ் எல்லாம் கேட்டு ஒரு முடிவு பண்ணி நாங்க உங்களுக்கு சொல்றோம்னு சொல்லுவோம். ஒரு கூட்டம் நடக்கிற இடத்துல போட்டோ எடுத்துட்டு வச்சுக்கிட்டு நாங்க பண்ணியே தான் ஆகும், இதை மாட்டினா தான் நாங்க வெளியே போகணும்னு பிரச்சனை பண்றாங்க. அவங்க கட்சிக்கார பசங்களை ஒரு 100 பசங்க மேல எடுத்தாந்து வெளியில வச்சுட்டு ஒரே அராஜகம் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க சார். நீங்க தான் எங்களுக்கு லேடிஸ், நாங்க எல்லாமே லேடிஸ், இந்த மாதிரி பண்ணா எப்படி சார்? நாங்க பேசிட்டு தான் சொல்றோன்றோம், அவங்க அதை காவிலே வாங்க மாட்டேன்றாங்க, நாங்க மாட்டி ஆகணும்ன்றாங்க. இவங்க ஏற்கனவே இவர்கிட்ட கமிஷனர்கிட்ட பேசிட்டு போயிருக்காங்க, அதுக்கான ஜீவெல்லாம் இருக்குதுங்க, நீங்க மாட்டக்கூடாது. அவங்க எல்லா கவுன்சிலர்ஸ் எல்லாம் விருப்பப்பட்டு நீங்க மாட்டலான்னு சொன்னா அவங்க மாட்டணும். அதை எதுவுமே பண்ணாத நேரா எம்எல்ஏவும் மாவட்ட செயலாளரும் போட்டோ எடுத்துட்டு மாட்ட வந்தாங்க. அதை நாங்க தடுத்தோம். அதுதான் பிரச்சனை. இல்ல நான் சேர்மன், என்ன கேட்டுதான் அவங்க மன்றத்துக்குள்ள வரணும். நான் இங்கேதான் இருக்கேன், என்ன கேட்க வேண்டிய போட்டோ கூட வந்துட்டாங்க அவங்க 2 பேரும். நேரம் மாட்ட போறோம், நாங்க தான் மாட்டுவோன்றாங்க. நாங்க வேணாம், நாங்க எங்க கவுன்சிலர்ஸ் எல்லாம் டிஎம்கே கவுன்சிலர்ஸ் இல்ல, நாங்க மெஜாரிட்டியில இருக்கோம், இங்க நாங்க மாட்ட வேண்டாம், நாங்க பேசிதான் முடிவு இருக்கும்னு சொல்லிட்டோம் அவங்க கிட்ட. அப்பயும் மீறி பிரச்சனை பண்ணி ஒரே அராஜகம் பண்றாங்க.